உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், 4 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? 4 பேர் பொருளை வாங்கி நம்மளே திங்கணும். அதில் தான் உடல் ஆரோக்கியம், அதில் தான் நன்மை. 4 பேர் பொருளை வாங்குறீங்க. நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். 40 பேர் பொருளை வாங்கி திண்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். சரிங்களா? இந்த 40 பேரும் தொழிலாளி, பிஸ்னஸ்மேன். சரிங்களா? இந்த 40 பேர்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்வாங்க? அப்போ நீங்கள் சாப்பிட்ற பொருளில் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறீங்க? அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே உங்களுக்கு பெரிய நன்மை. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம். அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் எத்தனை பேர் உழைப்பு இருக்குது? அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே போதும். சோப்பு வாங்கி துவைக்கிறோம். டெய்லி துவைச்சா அந்த சோப்பு உற்பத்தி பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஷாம்பு, பவுடர், என்னென்ன போடுறீங்க? எத்தனையோ யூஸ் பண்ணுறீங்க. லிப்டிக் இருக்குது, பெண்கள் பூ வாங்கி போடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர்த்துக்கு, மாதத்துக்கு எத்தனையோ பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் கிடைக்காத நன்மை நீங்கள் அன்னதானம் செய்கிறதுல கிடைக்குமா? நல்லா பொருளை வாங்கி சாப்பிடுங்க. 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு தெரியல. சரிங்களா? அதை கரெக்டாக செய்யுங்க. என்ன சொல்கிறேன்னா, உடல் உறுப்பு தானம் பண்ணுறீங்க. அது தவறுன்னு நான் சொல்கிறேன். இப்போ திருமணம் ஆகுது, ஆணும் பெண்ணும் சேர்றாங்க. அதுக்கு பேர் என்ன பேர்? ஃபர்ஸ்ட் நைட், முதலிரவு. அடுத்து கள்ளத்தனமாக போய் சேர்றாங்க, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. காசை வாங்கிட்டு போய் சேர்றாங்க ஆணும் பெண்ணும், அதுக்கு ஒரு பேர் இருக்குது. இதெல்லாம் தப்பு தானே? நேர்மையாக போகிறது திருமணம், மற்ற வழியாக போகிறது பூராமே தப்பு தானே? அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், உடல் உறுப்பு தானம். அடுத்தவங்க பொருள் உங்கள் உடம்புக்குள்ளே சேருதுல, கண்ணாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், இதெல்லாம் தப்பு தானே? சொல்லுங்கள் மக்களே. இன்னொரு உடம்புடைய பொருள் உங்கள் உடம்புல சேர்ந்தால் தப்புன்ட்டு நான் சொல்லலை. நீங்கள் தான் சொல்லி வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கீங்க. உண்மையா பொய்யா? இதனால் டாக்டர் சொல்லுவாங்க, டாக்டரை மிரட்டி சொல்ல வைப்பாங்க, இதில் ரத்தம் தானம் பண்ணுங்க, நல்லது. நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினாலும் வேஸ்ட்டு. கொரோனா